ஒடிசாவின் புவனேஸ்வரில் பிரவாசி பாரதிய திவாஸ் எனப்படும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். நீண்ட காலம் வெளிநாட்டில் தங்கியிருந்த மகாத்மா காந்தி 1915 இதே நாளில்தான் நாடு திரும்பினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்நாளில் நீங்கள் நம் மண்ணில் குழுமி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒடிசாவைச் சேர்ந்த வர்த்தகர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கடல் கடந்து சென்று வாலி, சுமத்ரா தீவுகளில் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். எதிர்காலம் யுத்தத்தில் இல்லை, புத்தத்தில் உள்ளது என்பதை உலக நாடுகளுக்கு இந்தியா உணர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களால் தான் உலக நாடுகளில் என்னால் தலைநிமிர்ந்து நிற்க முடிகிறது. நான் சென்ற நாடுகளில் எல்லாம் அங்கு வசிக்கும் இந்தியர்களின் செயல்பாடுகளால் எனக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கிறது. அதற்காக நன்றி கூறுகிறேன். ஐரோப்பிய யூனியனை G20 கூட்டமைப்பின் நிரந்தர உறுப்பினராக்க வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. உலக அரங்கில் இந்தியா பல்வேறு மகத்துவமான செயல்களை நிறைவேற்றி வருகிறது. இன்னும் பல காலத்திற்கு உலக அரங்கில் இந்தியா இளம் திறமைசாலிகளை உருவாக்கும். அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு மட்டுமின்றி திறன் மிகுந்தவர்கள் அதிகம் இருக்கும் நாடாகவும் திகழும். இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து விடுபட்டுள்ளனர். உலகின் 5வது பெரிய பொருளாதார சக்தியாக இருக்கும் இந்தியா விரைவில் 3வது இடத்திற்கு முன்னேறும். அனைத்து துறைகளிலும் இந்தியா வரலாற்று சாதனை படைத்து வருகிறது. இன்னும் சில நாட்களில் மேட் இன் இந்தியா விமானத்தில் நீங்கள் இந்தியாவிற்கு வருவீர்கள். உலக அரங்கில் இந்தியாவின் குரலுக்கு மதிப்பு அதிகரித்துள்ளது. இந்தியாவின் கருத்துக்களை உலக நாடுகள் கூர்ந்து கவனிக்கின்றன. குளோபல் சவுத் என்ற கருத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பாரம்பரியத்துடன் கூடிய வளர்ச்சி என்ற கொள்கையுடன் இந்த அரசு செயல்படுகிறது. காசி தமிழ் சங்கமம், காசி தெலுங்கு சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. தமிழ் மொழி கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியாக திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. சிங்கப்பூரில் முதலாக இந்த பணி துவங்கியுள்ளது. அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலையில் திருவள்ளுவர் பெயரில் ஆய்வு இருக்கை நிறுவப்பட்டுள்ளது என மோடி பேசினார். हम बड़े गर्व से यहां काशी तमिल संगमम, काशी तेलुगु संगमम, सौराष्ट्र तमिल संगमम जैसे आयोजन करते हैं. अभी कुछ दिन बाद ही संत थिरुवल्लुवर दिवस है. हमारी सरकार ने संत थिरुवल्लुवर के विचारों के प्रसार के लिए थिरुवल्लुवर कल्चर सेंटर्स की स्थापना का निर्णय लिया है. सिंगापुर में ऐसे पहले सेंटर का काम शुरू हो गया है. अमेरिका की ह्यूस्टन यूनिवर्सिटी में थिरुवल्लुवर चेयर की स्थापना भी की जा रही है. ये सारे प्रयास तमिल भाषा को, तमिल विरासत को, भारत की विरासत को दुनिया के कोने कोने में ले जा रहा है.